அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்று உலகத்திற்கே தனது கருத்துக்களை வழங்கி உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலான திருக்குறள் தந்த நம் அன்னை தமிழை முதற்கண் வணங்கி பிள்ளைகளிடம் தோழமையுடன் பழகுபவர்கள் ஆசிரியர்களா பெற்றோர்களா? இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு. பிள்ளைகளிடம் தோழமையோடு பழகுவது. பிள்ளைகள் என்றால் ஒரு சிறு குழந்தை முதல் அவராக தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற வரை அவர்கள் எல்லோரும் பிள்ளைகள் தான். இப்போ நீங்கள் எல்லாரும் இந்த சமுதாயத்தின் பிள்ளைகள். நான் இந்த கூட்டத்தை கடந்து வரும்போது ஒரு சில பிள்ளைங்க அண்ணே அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஒரு 4-5 பிள்ளைங்க அப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னே உண்மையிலே இங்கே அமர்ந்திருக்கிற பிள்ளைங்க பூரா என்னுடைய பிள்ளைகளை போல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருந்தது. அப்பான்னு கூப்பிடும் பொழுது அப்படியே அதுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் பெத்த அப்பாவுக்கு மட்டும் இல்லை, எந்த குழந்தைகள் எல்லாம் ஒருவரை அப்பான்னு கூப்பிட்றாங்களோ அந்த பாசத்தையும் அன்பையும் உணர்த்தக்கூடிய ஒரு மொழி, ஒரு இனம் நம்ம தமிழினம் மட்டும்தான். பிள்ளைகளிடம் தோழமையோடு பழகுபவர்கள் பெற்றோர்களா ஆசிரியர்களா? தோழமையோடு பழகிறதுனா என்ன? நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஏன் இப்படி இருக்க, ஏண்டி இப்படி முகம் வாட்டமாக இருக்குது, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டு நம்ம தோளில் ஒரு கை போடுது பார்த்தீங்களா? அது இருக்கிறதுனால தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம். இன்னொருவருடைய கஷ்டத்தில் நம்ம பங்கேற்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள். இது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு மாணவிக்கு ஒரு பேராசிரியர் இருக்கலாம், ஒரு மாணவிக்கு அவருடைய ஃப்ரெண்டு இருக்கலாம், ஒரு மாணவிக்கு அவருடைய தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். யார் வேண்டுமானால் உங்களுடைய பிரச்சனைக்கு உங்கள் அருகே இருந்து உங்களை யார் அந்த பிரச்சனை தீர்க்க காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தோழமையோடு பழகுபவர்கள். அதில் பெற்றோர்களா ஆசிரியர்களா? இன்றைக்கி அதான் தலைப்பு. ரொம்ப அழகான தலைப்பு. அதுவும் தஞ்சாவூரில் இந்த தலைப்பு பேசுகிறதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு. என்ன காரணம்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்கலாம், ஆனால் சரஸ்வதி நூலகம் இருக்கக்கூடிய இடம் இந்த தஞ்சாவூரில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்கள் இருந்தும் தமிழுக்கு எங்கே பல்கலைக்கழகம் அமைந்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கக்கூடிய அருமையான ஊர் இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சாவூருக்கு இன்னும் எத்தனையோ சிறப்புகள் இருக்கு. அந்த சிறப்புகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஊரில் இப்படி பெற்றோர்களா ஆசிரியர்களா அப்படின்னு ஒரு நல்ல தலைப்பை இன்றைக்கி எடுத்து பேச போகிறோம். இந்த தஞ்சை மாநகரத்தை தன் அயராத உழைப்பாலும் இனிய பண்பாலும் நல்ல பாசத்தாலும் இந்த மாநகரத்தை வெற்றிகரமான மாநகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தம்பி மாநகரத்தின் மேயர் வணக்கத்திற்குரிய சன் ராமநாதன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த கல்லூரியை மிக சிறப்பாக நிர்வகித்து வருகின்ற கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட் மரிய ஃபிலமி அவர்களுக்கும், வைஸ் பிரசிடெண்ட் அவர்களுக்கும், அதே மாதிரி கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி, பிள்ளைகளிடம் தோழமையுடன் பழகுபவர்கள் பெற்றோர்களா ஆசிரியர்களா என்ற அணியில் முதலாக பேச வருபவர் பெற்றோர்களே என்ற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. தலைப்புக்குள்ள போகிறேன். நீதிபதி அவர்களே, தோழமையோடு மாணவர்களை பிள்ளைகளை வழிநடத்துவது யார் அப்படின்னு ஒரு கேள்வி. பெற்றோர்களே. தாயிற் சிறந்தொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லைன்னு சொல்லிட்டானே சார். ஏமா டீச்சர் அம்மா, இந்திரா அம்மா, அப்பா கடவுள் கொடுத்த கிஃப்ட், அம்மா
கிஃப்டாவே வந்த கடவுள். நண்பன் கடவுளுக்கே கிடைக்காத கிஃப்ட். எங்க டீச்சர் அம்மா பயங்கரமான ஆளு. அட்வைஸ்ங்கிறது வேப்பள மாதிரி. இந்திரா அம்மா அட்வைஸ்ங்கிறது வேப்பள மாதிரி. பறிச்சு கொடுக்கிறது ஈஸி, அத மென்னு முழுங்கிறது கஷ்டம் சார். அதை எங்க அம்மா எவ்வளவு அழகா சொல்லுவா தெரியுமா அந்த அட்வைஸ. மவளே இங்க வாடி, எக்ஸாம் வருது. அம்மா சொல்ற அட்வைஸ், எக்ஸாம் வருது மவளே, பாஸ் ஆனா காலேஜ், ஃபெயில் ஆனா மேரேஜ். அதுதாங்க அம்மா. அப்பா சொல்லுவாரு, டே மகனே, படிப்பை துரத்துனா நீ அப்துல் கலாம்டா, பணத்தை துரத்துனா நீ அம்பாடிடா, பொண்ணை துரத்துனா வம்புடா, பொண்ணு ஒன்ன துரத்துனா தெம்புடான்னு சொல்லி கொடுத்த. டான் படத்துல சிவகார்த்திகேயன் அப்பாவை சாடிஸ்ட்னு சொல்லுவான். வாத்தியார் இன்னைக்கு சாடிஸ்ட்னு சொல்ல முடியுமா? 5 பேப்பரும் அரியர் ஆயிடும். கொரியர்ல கிஃப்ட் அனுப்புறவ ஃப்ரெண்ட் இல்ல, அரியர்ல கூட தோள் கொடுக்கிறவ தான் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வர்றீங்களாமா? ஏய், அந்த கேங்கு தானே சார் தெம்பு. ஆசிரியர் போயிடுவாரு அடுத்த பீரியடு, ஆசிரியர் போயிடுவாரு அடுத்த செமஸ்டர், ஆசிரியர் போயிடுவாரு அடுத்த வருஷம். ஆனா சாகர வரைக்கும் கூட வர்ற ஃப்ரெண்ட்ஷிப்ப வைக்க விடுறீங்களா? விஜயகுமார், நீ டார்கெட் பூரா இந்திரா அம்மா அவங்களையே ஏயா போட்டு. மிஸ்டர் விக்னேஷ் காந்த், உன்னை பார்த்து கேட்கிறேன் ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பாஸ் ஃபெயில் ஹோம்வொர்க் எக்ஸாம் கொஸ்டின் எல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? விஜயகுமார், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு நர்சரி ஸ்கூல் பிள்ளை ரிங்கா ரோஸ் சொல்ற மாதிரி அப்படியே குதிச்சு. மதுரை சங்கர், மக்கு பிளாஸ்ட்ரி ஸ்டூபிட் இடியட் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் எல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? கேளு. விஜயகுமார், எங்க பிள்ளைகள்ட்ட எல்லாம் நீங்க பாட்டு முழுசா பாட வேண்டியதே இல்லை. வரியை மட்டும் நம்ம பாடிட்டா போதும், மிச்சத்தை எங்க பான் சக்கர்ஸ் பிள்ளைய பாடிருங்க. அம்மா சொல்றா நீதிபதி அவர்களே, டே ஜெயிக்கிறேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்கடா, ஜெயிச்சவன் சொன்னா நம்புவாங்கடா, நீ ஜெயிச்சு காட்டிடான்னு சொன்னது அம்மா. நம்பிக்கை ஊற்ற தாய் என்னமா சொல்லுவா? டே மகனே, டே மகளே, நம்பிக்கை என்கிற நார் மட்டும் உன்னிடம் இருந்தால் போதும், உதிர்ந்து கிடக்கிற பூக்கள் எல்லாம் வந்து ஒட்டிக்கொள்ளும், கழுத்து மாலையாகி உன்னை கட்டிக்கொள்ளும் என்று நம்பிக்கையை ஊற்றுபவள் தாய் தானே. பெற்றோர்கள் தான் தோழமையோடு உருவாக்குகிறார்கள். கையில் இருக்கிற பிரம்பை என்றைக்கு கீழே போட்டோமோ அன்றைக்கே ஒழுக்கம் போய்விட்டது, ஒத்துக்கொள்கிறேன். நாங்கள் பிரம்பை போட மாட்டோம் கீழே என்று ஆசிரியர்கள் ஏன் போராடவில்லை? ஊர் எக்கேடு கட்டு போனா எனக்கு நான் இருந்தவர்கள் எப்படி தோழமையாக இருக்க முடியும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விஜயகுமார், என்ன கோபம்யா ஒரு மனுஷனுக்கு. இவர் மாதிரிலாம் நான் 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தா மூக்கில் டியூபை சொரிய ஆஸ்பத்திரியில் படுத்திருக்க வேண்டியதுதான். என்ன கத்து, என்ன கோபம், ஆக்ரோஷம். ஒரு பாட்டு பாடுறப்ப ஒரு ஜம்ப்பு கொடுத்தாரு பாருங்க, 3 ஜம்ப்பு. அதிலேயே அவர் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்ட பேச்சாளருங்கிறத காமிச்சிட்டார். அருமையான பதில் சொல்லணும். வாங்க மதுரை சங்கர். நடுவர் அவர்களே, நல்லதொரு தலைப்பு. பெற்றோர்களா ஆசிரியர்களா, யார் நட்போடு பழக வேண்டும், யார் நட்போடு பழகுகிறார்கள், பழகி யார் வழிகாட்டுகிறார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்.
ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. நமக்கு மாதா சொல்லி கொடுத்துருக்காங்க. மாதா நம்ம ஈன்றெடுத்தவள். நமக்கு மாதா யாரை சொல்லுவாள்? பிதாவை சொல்லிக் கொடுப்பாள். இவர் தான் அவங்க அப்பான்னு. பிதா தான் நமக்கு குருவை காட்டுவார். இவர் தான் குருன்னு. குரு யாரை காட்டுவாங்க? குரு தான் தெய்வத்தை காட்டுவாங்க. யாரு இதுதான் உங்க தெய்வம்னா இல்லை, அந்த குரு தான் உனக்குள்ளேயே தெய்வம் இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய தகுதி உடைய ஒரே ஆள் குரு தான். ரொம்ப சாதாரணமாக நீங்கள் ஆசிரியரை பேசிட்டு போயிருக்கீங்க. நான் ஒரே ஒரு செய்தி சொல்லவா? பெத்தவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நீங்க பெத்த ஒன்னோ ரெண்டோ தான் சார் உங்களுக்கு பிள்ளை. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைக்கிற 1000 உங்களுக்கு பிள்ளை சார். சார் பெத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்கும், ஃபியூச்சர்ல நம்ம பெத்த அந்த 1 2 நம்மளை எங்கேயா பார்த்தாவது பேசுமான்னு. ஆசிரியருக்கு என்ன தெரியுமா பெரிய கௌரவம்? போற வார இடத்துல எல்லாம் 10 பேர் ஓடி வருவான். சார் டீச்சர் நான் உங்ககிட்ட படித்தேன், டீச்சர் நான் உங்ககிட்ட படித்தேன், நான் இன்னைக்கு கலெக்டரா இருக்கேன், நான் இன்னைக்கு மேயரா இருக்கேன்னு ஒவ்வொரு பிள்ளையும் ரிட்டையர்டுக்கு அப்புறம் கூட கட்டி பிடிச்சி கொஞ்சுகிற ஆசிரியர் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா சார்? எங்கள் நடுவர் கூட நான் ஒரு 7 ஆண்டு காலம் பயணித்து கொண்டிருக்கிறேன். எங்கள் நடுவரோடு நான் இதுவரை 11 வெளிநாடுகளுக்கு சென்று இருக்கிறேன். மஸ்கட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம், நானும் எங்கள் நடுவரெல்லாம். போன உடனே அங்கே இருந்த மக்கள்கிட்ட நாங்கள் கேட்ட வார்த்தை, இங்கே இருக்கிற அரசு நம்ம இந்தியர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. அங்கே இருந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்கே இருக்கிற மன்னர் நம்ம இந்தியர்களுக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஏன் நம்ம இந்தியர்கள் நம்மளை எவ்வளோ க்ளோஸாக இருக்காருன்னு. நம் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா இருந்த பொழுது அவர் மஸ்கட் நாட்டுக்கு சென்றிருக்கிறாரு. போனவுடன் அவரை வரவேற்பதற்காக மஸ்கட் மன்னர் ஏர்போர்ட்டில் நின்றிருக்கிறாரு. சார் மக்களாட்சிக்கு நிறைய மரபு இருக்கலாம், ஆனால் மன்னர் ஆட்சிக்கு கடுமையான மரபுகள் இருக்குது. நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இறங்கி ஏர்போர்ட்லேருந்து படிக்கட்டில் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. மன்னர் ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே மன்னர் வேகமாக திடுதிடுன்னு ஓடி போய் படிக்கட்டில் ஏறி அவருடைய கையை பிடிச்சி மெதுவாக இறக்கி கூட்டிகிட்டு வந்தார். எல்லோரும் பதறிட்டாங்க. அந்த நாட்டில் எல்லோரும் கேட்டாங்க, என்ன அவர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருங்கிறதுக்காக நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தீங்களா, இல்லை அவர் ரொம்ப வயசானவர்களால் தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்களா, நீங்கள் எப்படி மரபை மீறலாம் என்று மஸ்கட் மன்னரிடம் கேள்வி கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவரும் இல்லை, அவர் வயதானவரும் என்பதற்காகவும் இல்லை, நான் இந்தியாவிலே பூனேவில் படித்த போது அந்த சங்கர் தயாள் சர்மா தான் என்னுடைய ஆசிரியர் என்று அந்த மன்னர் சொன்னார். சார் மன்னராட்சியினுடைய மரபையை உடைக்க வைக்கும் சார் ஆசிரியரோட பவர். எல்லாரும் கம்பை கீழே வச்சுட்டாங்கன்றீங்க சார். நான் ஒன்று சொல்கிறேன், ஆசிரியரின் கையில் இருக்கிற கம்பை விட ஆசிரியர் எடுத்திருக்கும் அன்பு மிகப்பெரிய ஆயுதம். அது மாணவர்களை எந்த நேரத்திலும் எப்படியும் மாற்றும். ஆசிரியர்களுடைய பலம் எது தெரியுமா? மாணவர்களுடைய பலம் எது தெரியுமா? ஆசிரியர். பெற்றோர்களுடைய அன்பு நம்மை ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளே முடக்கிவிடும். ஆசிரியர்களுடைய அன்புதான் நம்மை கொடிகட்டி பறக்க வைக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றியுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, வாத்தியாருங்கிறது அது ஒரு சாதாரண ஏதோ பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு பாடத்தை நடத்திட்டு ஓடிடுறவங்க, ஏதோ சம்பளத்திற்கு வேலை பார்ப்பவர்கள் மட்டும் நினைக்காதீங்க. பலருடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஒரு ஆசிரியர் தான் ஏற்படுத்தியிருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக மதுரை சங்கர் பேசினார். அதுக்கு பதில் சொல்லனா, ஒரு டைரக்டர், ஒரு கதையாசிரியர், ஒரு கவிஞர், ஒரு நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய என் இனிய சகோதரர் வெங்கடேஷ் அவர்கள் இந்த பட்டிமன்றத்திற்கு ஒரு புதுமையை புகுத்த வருகிறார். வாங்க பெற்றோர்களே என்ற அணியை. அங்காடித்தில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. என்னை பார்த்தாலே டெரராக இருக்கும்ல, பயமாக இருக்கும், அப்படியே இருக்கும். அந்த கேரக்டர் நடிக்கும்போது டைரக்டர் வந்து வசந்தபாலன் அந்த படத்துக்கு அவர் என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் எப்பவும் கோவமாக இருக்கணும், எப்பவும் டென்ஷனாக இருக்கணும் சார், அப்படி நடிங்க சார் அப்படின்னாரு. எனக்கு இப்போ நடிக்கிறவன் வந்து யாரையா ஒருத்தர் மைண்டில் வச்சு தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். யாரை பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு நான் வந்துச்சு, எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த வாத்தியார் அப்படி ஒரு கொடுமைக்கார வாத்தியார்த்தையா நீங்கள் படிச்சிங்க? அவர் தான் தலைவர் அவர்களே எனக்கு அந்த படத்தில் நடிப்புக்கு எனக்கு இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணார். அந்த கண்ணை உருட்டுறது, அடிக்கிறது, செய்ய மாட்டியா அப்படிங்கிறதுலாம் வந்து அவர் சொல்லி கொடுத்தது, அவர் என்னை அடித்தது, அவர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துறது. இதை பார்த்து அப்படியே அங்கே பண்ணேன். இன்றைக்கும் எல்லோரும் என்னை பார்த்தா பயப்பட தான் செய்கிறாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களாம் கிட்ட வரதே கிடையாது. அந்த கேரக்டருக்கு அப்படி ஒரு பேர். காலேஜ் படிக்கும்போது 3 அரியர்ஸ் விழுந்து போச்சுங்க. எல்லாத்துக்கும் அரியர்ஸ் விழுறது இயல்பு தானே. 3 அரியர்ஸ் விழுந்து போச்சு. கடைசி செமஸ்டர் நான் எழுதணும். இப்போ வந்து எங்கள் சித்தப்பா என்னை கூப்பிட்றாரு. எங்கள் சித்தப்பா யாருன்னா வாத்தியார், மறந்துடாதீங்க, எங்கள் சித்தப்பா வாத்தியார். அவர் பக்கத்து காலேஜில் வாத்தியார் இருக்கார். அவர் என்னை கூப்பிட்டு விட்றாரு. நான் போனேன்.
என்ன 3 அரியர்ஸ் இருக்காம? ஆமாம், நீ ட்ராமா, இன்டர் காலேஜ் காம்படிஷன், டான்ஸ்னு சுற்றிக்கிட்டு இருந்தா அப்போ நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ட்ராமா போடுறது, இன்டர் காலேஜ் காம்படிஷன் கலந்துக்கிறது, மோனோ ஆக்டிங், மிமிக்ரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் உருப்பட போகிற 3 அரியர்ஸ்னு எழுத மாட்டேன். பார்த்தியா, நம்ம பக்கத்து தெரு சுப்பையா பையன் சூப்பராக படிச்சிருக்கான், 1 அரியர்ஸ் கிடையாது அப்படின்னாரு. நான் அப்படியே தலை குனிஞ்சு இருந்தேன். போ உங்கள் அப்பா பிஸ்னஸ்னு வெளியே சுற்றிட்டு இருக்காரு, நீங்கள் உருப்பட போகிறேன் அப்படின்ட்டாரு. அன்றைக்கி நைட் எனக்கு ஃபோன் வருது, பிபி கால். பக்கத்து வீட்டில் ஃபோன், எங்கள் அப்பா கூப்பிட்றாரு. நான் ஃபோன் அட்டன் பண்ணுறேன். எங்கள் அப்பா பேசுகிறாரு. ஏய், அவன் சித்தப்பா ஃபோன் பண்ணா, ஏதோ 3 அரியர்ஸ் வச்சுருக்கியாமே. ஆமாப்பா. 3 அரியர்ஸ் தானேடா, அதெல்லாம் நீ எழுதிடுவாடா. எப்படி 3 அரியர்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் எப்படி எழுதிடுவாடா? லாஸ்ட் செமஸ்டர் 6 பேப்பர் இருக்குது. 6 3 9 பேப்பரை நீ எப்படியாவது எழுதிடுவாடா அப்படின்னு நட்பா சொன்னார். பார்த்தீங்களா, அதுக்காகவே இரவு பகலாக படித்து எழுதி பாஸ் ஆனேன். இவர் சொன்னார்ல, மதுரை சங்கர், மாதா தான் பிதாவை காமிச்சாங்க, பிதா தான் குருவை காமிச்சாங்க, குரு நமக்கு உனக்குள் இருக்க தெய்வத்தை காமிச்சாங்க அப்படின்னா நல்லா இருந்தது கேட்க. அப்போனா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? குரு, தெய்வம், பிதா, மாதா அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஏன் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னீங்க? மாதா பிதா தாங்க ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. நல்ல வேலை, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டுனாது சொன்னீங்க. மாதா பிதா தான் பெஸ்ட்டு, மற்றதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லாம விட்டார். நான் வந்து பூப்பறிக்க வருகிறோம் அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். சிவாஜி சாருடைய லாஸ்ட் படம், நான் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. அப்போ எனக்கு சின்ன வயசு, நான் என்னுடைய 4வது படம் சிவாஜி சார் வச்சு டைரக்ட் பண்ண போகிறேங்கிறது எனக்கு ஆச்சரியமாக விஷயம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. செட்டுக்கு போனால் சிவாஜி சார் வர்றாரு, அப்படி என்னடா ரெடியா அப்படின்றாரு. எனக்கு பதன்னு இருக்குது. 4வது படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு சிவாஜிங்கிற சிங்கத்தை வச்சு நம்ம ஏற்கிறமே அப்படின்னு பயம் இருந்துச்சு. படம் ஃபுல்லாக ஏற்க முடிச்சிட்டேன். படம் முடிஞ்சு சிவாஜி சார் பார்த்தாரு, கூப்பிட்டு பாராட்டினார். அப்போது என்னை வச்சு டைரக்ட் பண்ண உனக்கு ஏன்டா தோணுச்சு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைப்பா, எங்கள் அப்பா உங்களோட பெரிய ரசிகர். எங்கள் அப்பா பேசுகிறது நடவடிக்கை எல்லாமே உங்களை மாதிரியே இருக்கும். எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க, நீ டைரக்டராக என்னென்னா சிவாஜி சார் வச்சு ஒரு படம் பண்ணுறான்னு. நான் இன்றைக்கி பண்ணிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அந்த படம் எடுத்து முடிக்கிறப்ப எங்கள் அப்பா உயிரோடு இல்லை. ஆனால் எங்கள் அப்பா சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த வாக்கு பளிச்சது. அதுதாங்க தோழமையாக சொல்கிற அப்பாக்கள். தோழமையோட பிள்ளைகள்கிட்ட நீங்கள் எதை சொன்னாலும் அந்த பிள்ளைங்க அதை நிறைவேற்றி காட்டும். இது அழிக்க முடியாத, தவிர்க்க முடியாத வார்த்தை. இதை அனுபவிச்சுதான் நான் சொல்கிறேன். உடஞ்சி போய் ஓரமாக உட்காந்தா அப்படி பக்கத்தில் உட்காந்து தோம்பில் கைப்படி, என்னடா பிரச்சனை உனக்கு சொல்லு, அப்பா இருக்கேன், அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு நமக்கு ஆறுதலாக நம்மளை அள வச்சு நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை வாங்கி நம்மளை தெளிவுபடுத்துகிறவங்க பெற்றோர்கள். ஒன்றுமே இப்போ நம்ம உட்காந்து கூட என்ன ஒரு உட்காந்துருக்க, உங்களோட ஏதோ கல்மிஷன் தெரியுது அப்படின்னு நம்மளை உடஞ்சி போக வைக்கிறது யாருன்னா ஆசிரியர்கள். ஸோ தலைவரே, பெற்றோர்கள் தான் தோழமையுடன் இருக்கிறார்கள்னு நான் நடித்த அங்காடி தெரு சூப்பர்வைசர் கேரக்டர் மேலே சத்தியமாக சொல்கிறேன். பெற்றோர்கள் தான் தோழமையாக இருக்கார்கள், ஆசிரியர்கள் அங்காடி தெரு சூப்பர்வைசராக தான் இருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெங்கடேஷ் சாருக்கு பதில் சொல்ல என் அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் உங்களுடைய கரவொலியோடு வர்றாங்க. மேடைக்கு வாங்க. ஆசிரியர்களே, ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பிள்ளைகளுக்கு தோழமையோடு வழிகாட்டுறவங்க ஆசிரியர்களா பெற்றோர்களா அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட தெரியாமல் கேட்குறேன், இவ்வளோ சிக்கல் இருக்குல்ல படிக்கிற இடத்துல, ஆசிரியர்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குல்ல. அம்மா அப்பா தானே எல்லாமே. நான் ஆசிரியர் தான், ஆனால் நான் அம்மாங்கிறத மறக்கவே இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பாவுடைய அன்பு குறைவானது இல்லை, அம்மா அப்பாவினுடைய ஆசை குறைவானது இல்லை, மகிழ்ச்சி குறைவானது இல்லை. உங்கள் பிள்ளையை நீங்களே வச்சுக்கோங்களேன், நீங்களே படிக்க சொல்லிக் கொடுங்க. பிகாம்னாலும் உங்கள் அம்மாவை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. எம்பிபிஎஸ் படிக்கணும்னா உங்கள் தாத்தாட்டையா உங்கள் அப்பாட்டையா சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா பிஎஸ்சி படிக்கணும்னா போய் உங்கள் சித்தப்பாட்ட கேளுங்க. எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றீங்க? எதுக்கு கல்லூரி வாசல்ல வந்து அட்மிஷனுக்கு எதுக்கு நிற்கிறீங்க எங்ககிட்ட? வீட்லயே படிக்க வேண்டியதானேயா, எதுக்கு எங்கிட்ட வரீங்க? வெங்கடேஷ் விஜயகுமார் வீட்டிலேயே 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் பள்ளிக்கூடம் தொடங்க வேண்டியதானே? அவர் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் தொடங்கி உங்க பையன் உங்க பொண்ணு எல்லாத்தையும் நீங்களே படிக்க வைக்க முடியுமா? வெங்கடேஷ் சொன்ன பிகாம அவர் எதுக்கு கல்லூரியில் போய் படிச்சாரு? ஐயா தான் மேத்ஸ் நல்லா சொல்லி கொடுத்துருக்காருல, அவர்கிட்ட படிச்சிருக்க வேண்டியதானே? அம்மா உணவு கொடுப்பாங்க, ஆசிரியர் உணர்வு கொடுப்பாரு. உயிரோடு உழவ விட்டது பெற்றோர்களாக இருக்கலாம், உணர்வோடு உழவ விடுவது நாங்கள் மட்டும்தான். நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள். அங்கிருந்து வந்து எவ்வளோ குற்றச்சாட்டு. ஃப்ரெண்ட்லியாக இருங்க, நீங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தோம்னா படிக்க மாட்டானே. ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஒரு ஆய்வு சொல்லுகிறது, ஒரு உளவியல் ஆய்வு சொல்லுகிறது நடுவர் அவர்களே,
4 வயதிலிருந்து 16 வயது வரைக்கும் கொடுக்க குழந்தைகள்கிட்ட பேரண்டல் கேர் மட்டும்தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்லி கேர் வேண்டான்னு ஒரு ஆய்வு சொல்லுது. நம்ம தமிழ் பழமொழி அழகா சொல்லுதுல, தோளுக்கு மிஞ்சினா தான் தோழன், தோளுக்கு மிஞ்சி இங்கே இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்லி வேண்டாம். அம்மாவாரு அப்பாவாரு எதுக்கு ஃப்ரெண்டாக இருக்க, ஃப்ரெண்டாக இருக்கட்டும். நீங்கள் ஆசைப்படுறீங்க, நீங்கள் விரும்புகிறீங்க, நீங்கள் ரசிக்கிறீங்க, அதெல்லாம் சரி. ஆனால் ஒரு ஆசிரியர் செய்கிறத உங்களால் செய்ய முடியாது. உங்களுக்கு முடியாததை, உங்களுக்கு தெரியாததை ஏங்க பிள்ளைகள்கிட்ட திணிக்கிறீங்க? ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அந்த பிள்ளைகளிடத்தில் என்ன தனித்திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற கெட்டிக்காரங்க. நான் உங்ககிட்ட சவாலாக இந்த 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 இடத்துல வச்சு கேட்குறேங்க. நான் ஒரு ஆள் பேரை சொல்கிறேன், அந்த ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அம்பேத்கர் பார்த்துருக்கீங்களாங்க? பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க என்கிட்ட. சவாலாக கேட்குறேன் அடுத்து வர்றவங்ககிட்ட. அம்பேத்கரை பார்த்துருக்கீங்களா யாராவது? நீங்கள் பார்த்தது பீமாராவ் ராம்ஜியை, சட்ட மேதையை தான் நீங்கள் பார்த்தீர்கள். அவருடைய ஆசிரியர் அம்பேத்கரை யாரும் பார்த்திருக்க முடியாது. அம்பேத்கர் பீமாராவ் ராம்ஜி தாங்க பார்த்தாரு. படிக்கிற காலத்திலே ஒரு சாதி பாகுபாடால, ஒரு இனப்பாகுபாடால, ஒரு ஏழ்மை என்ற காரணத்தினால் ஒரு மாணவன் படிக்காமல் போய்விடக்கூடாது என்று அந்த வைரக்கல்லை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஆசிரியர் பெயர் அம்பேத்கர் இல்லையா? இதை விட சிறந்த உதாரணத்தை நீங்க கொடுங்க, நான் பார்க்குறேன். அம்மாவும் அப்பாவும் உலகத்தை அறிமுகப்படுத்துவாங்க பிள்ளைக்கிட்ட. தங்கம் இதாப்பா, இது இவங்க உறவை அறிமுகப்படுத்துவாங்க, ஆசிரியரை அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் ஆசிரியர் என்ன செய்வாங்க தெரியுமா? உலகத்துக்கே அவனை அறிமுகப்படுத்திடுவாங்க, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருவாங்க. அதாங்க ஆசிரியருடைய கேரக்டரு. எத்தனை பேரண்ட்ஸ் வராங்க, ஒரு சின்ன பிரச்சனைனா பெற்றோரை தானே கூப்பிட்டு விடுறோம். டீச்சர் என் பிள்ளை அப்படி பிள்ளை இல்லை டீச்சர். பரிதாபமாக இருக்கும் அந்த அம்மாவை பார்க்க. வெள்ளந்தியான 100% அன்பு இல்லைன்னு சொல்லலை. சொல்லும்போது என் பிள்ளை இல்லை டீச்சர், சேர்வாரோட சேர்ந்து தான் டீச்சர் அப்படி செஞ்சுட்டான். 4 பேரண்ட்ஸை கூட்டு வந்திருக்கோம், 4 பேரோட பதில் இதுதாங்க. தன் பிள்ளையை நல்ல பிள்ளைன்னு வெள்ளந்தியாக நம்புறவங்க இருக்கிறாங்க. ஆசிரியர்ன்ற சொல்லுக்கு பொருள் என்ன தெரியுமா? ஆசுனா குற்றம், இரியர்னா களைபவர்னு அர்த்தம். குற்றங்களை களையக்கூடிய, கல்லை சிற்பமாக வடிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்ட ஆசிரியர்களால் மட்டும்தான் தோழமையோடு அவர்களை வழிநடத்த முடியும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாரதி வகுப்பறைக்குள்ளே கணக்கு நடத்தும் போது கவிதை எழுதி கொண்டிருந்தான். எப்படி தெரியுமா? கணக்கு எனக்கு பிணக்கு ஆமணக்குன்னு எழுதியிருந்தார். பிடிக்காதாம். ஆசிரியர் பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? கணக்கு ஆசிரியர் கோவப்படலை. பாரதி, உனக்கு கணக்கு வரவில்லை, தயவு செய்து என் வகுப்புக்குள் வராதே. ஆனால் உனக்கு கவிதை வருகிறது, அதை நன்றாக எழுது, நீ வெற்றி பெற்று விடுவாய் என்று சொல்லி ஆசிரியர் அடையாளப்படுத்தியவன் தான் எட்டயபுரத்து கவிஞன் என்று சொன்னால் 6 டன் மண்ணாளுனா 6 கிராம் தங்கம் தான் நிற்கும். தங்கி நிற்கிறதுனால தான் அதுக்கு பேர் தங்கம். அப்புறமும் திருப்பி நெருப்பிலே போட்டு புடம் போடுகிறார்கள் இல்லையா? அப்புறம் தான் அது ஜொலிக்கின்ற வைரமாகவும் தங்கமாகவும் மாறும் என்று சொன்னால், உங்களை ஜொலிக்க வைக்க ஆபரணமாக மாற்றி கொடுப்பது பெற்றோர்களை காட்டிலும் ஆசிரியர்கள் தான். இன்றைய சூழலுக்கு தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்ட ஆசிரியர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று ஆசிரியர் சார்பிலே ஒரு அம்மாவாக கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். இது என்னடா இது புது உருட்டா இருக்கு? ஆசிரியர் சார்பாக அம்மாவாக சொல்லி விடைபெறுகிறேன். எப்படி இது என்னைய பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். ரொம்ப அருமையாக ஆசிரியர்களேன்னு சொன்னாங்க, அருமையாக இந்திரா பேசினாங்க. அதுக்கு அடுத்து பதில் சொல்ல பெற்றோர்களே என்ற அணியை நிறைவு செய்ய எனது அருமை சகோதரியார் குமரி மாவட்டத்தின் அருமை சகோதரி மலர்விழி உங்கள் பலத்த கரவொலியோடு பாட்டு பேச்சு கலந்து பேச வருகிறார். அருமையான தலைப்பு. பிள்ளைகளை தோழமையோடு வழி நடத்துபவர்கள் பெற்றோரா ஆசிரியரா? இவ்வளவு தானே. அதுக்கே இப்படி டென்ஷன் ஆனாங்க அந்த டீச்சர். நடுவர் அவர்களே, பருவத்திலேயே மிக இனிமையான பருவம் மாணவர் பருவம் தான். நடுவர் அவர்களே, வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கணும்னா மாணவர்களுக்கு தான் கொடுக்கணும். உண்மையிலே ஏன் தெரியுமா? அந்த பருவம் மறக்க முடியாத பருவம்னு சொன்ன பார்த்தீங்களா? ஆட்டோகிராஃப் படத்தில் சேரன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். முதலாக பழகிய நீச்சல், முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர், முதலாக அப்பா அடித்தது, முதலாக சாமிக்கு பயந்தது, முதலாக வானவில் ரசித்தது, முதலாக அரும்பிய மீசை, முதலாக விரும்பிய இதயம், முதலாக எழுதிய கடிதம், முதலாக வாங்கிய முத்தம் 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 முத்தம்.
முதலாக கொடுத்த முத்தம் அது தாயின் முத்தம் மட்டும்தான் நடுவர் அவர்கள். இந்த உலகத்திலே புனிதமான இடங்கள் 2. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று பள்ளியின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒரு பிள்ளை உயிர் பெறுகிறான், பள்ளியின் வகுப்பறையில் ஒரு பிள்ளை அறிவை பெறுகிறான். இந்த காலகட்டத்தில் அறிவை விட புரிதல் தான் மிக முக்கியம். ஆசிரியர்கள் பிள்ளைகளை அறிந்தவர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்தவர்கள். நீதிபதி அவர்களே, அதனால தான் சொன்னாங்க, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். ஆசிரியர்களுக்கு இங்க என்ன வேலை? அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், ஆசிரியரிடம் நீ அடியை வாங்கலாம். அவ்வளோதான் நடுவர்களே, அடிதான் வாங்க முடியும். எங்க ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், தான் பிள்ளை நல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக கோயிலில் போய் அப்பா மொட்டை போடுவாருங்க, டீச்சர் முட்டை போடுவாங்க. இந்திரா டீச்சர் அங்கே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம், கற்றுக் கொடுப்பவர்கள் எல்லாம் ஆசிரியர் அல்ல, யாரிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அவர்கள்தான் ஆசிரியர்கள். நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் சண்டை வந்தால் பிள்ளைகளை தொட்டில் போட்டு சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கு தாலாட்டு பாடுவோம். சண்டை சமாதானம் ஆகிறதுக்கு ஒரு தாலாட்டு இருக்கா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா, பாடுங்கம்மா. பிள்ளைய தொட்டில் போட்டு எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம், பூமியும் நல்ல பூமி, எனக்கு வாச்ச புண்ணியர் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு. யார்? எங்க மாமியார். மண்ணு நல்ல மண்ணு, எனக்கு வாச்ச மன்னவர் நல்லவரு, மன்னவரை பெற்றெடுத்த மலக்குரங்கே தொந்தரவு. பிள்ளைக்கு புரியாது, மாமியாருக்கும் புரியாது. அழகா அந்த தாலாட்டிலேயே நாங்க எவ்வளவு தோழமையோடு அந்த குடும்பத்தை கொண்டு போறோங்க. அம்பேத்கரை பற்றி சொன்னீங்களம்மா, நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அம்பேத்கரை ஆதரித்தார்கள், தாமஸ் ஆல்வா எடிசனை நிராகரித்தவர்களும் ஆசிரியர்கள் தான் என்பதனை மறந்து விடாது. அந்த எடிசனுக்கு ஆதரவாக இருந்தது யார் என்று சொன்னால் தாய் தானே நடுவர்களே. உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? உண்மையான ஹீரோ யாரு? சினிமாவில் நடிக்கிறவங்களா? இல்லைங்க. உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? 5 நிமிஷம் நாம சாப்பிட்றதுக்கு 5 மணி நேரம் உழைச்சி அந்த சாப்பாட்டை தர்றாளே அம்மா, அந்த சாப்பாட்டை தருவதற்கு காரணமாக இருக்கிறாரே அப்பா, இவர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க? சின்ன பிள்ளையில நம்ம பிஸ்கட்டு பிஸ்கட்டுன்னு அழுதோம், இப்போ ஃபீஸ் கட்டு ஃபீஸ் கட்டு ஃபீஸ் கட்டுன்னு அழுறமே. அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டி கட்டி ஃபீஸா போற பெற்றோர்கள் தான் நம் மீது உண்மையான அன்பு வைத்தவர்கள். எனவே பிள்ளைகளை தோழமையோடு வழிநடத்தி செல்பவர்கள் ஒரு ஆசிரியராக, ஒரு தெய்வமாக, பெற்றோராக, நண்பராக இருப்பவர்கள் ஒட்டுமொத்தத்தில் பெற்றோர்களே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மலர்விழியோடு பெற்றோர்கள் என்ற அணி நிறைவு பெற்றுவிட்டது. ஆசிரியர்களே என்ற அணியை நிறைவு செய்ய என் அருமை தம்பி விக்னேஷ்காந்த் உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. பயங்கரமாக கலந்து கட்டி பாட்டு, டான்ஸு, அண்ணன் ஸ்டண்ட்டெல்லாம் போட்டார் விஜயகுமார் அண்ணன் வந்தோடனே. தெரியுமா தெரியுமா மிஸ்டர் விஜயகுமார் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அண்ணன் வந்து பாட்டின் மூலமாக என்கிட்ட ஒரு கேள்வி வச்சார். அப்படி தான் ஆரம்பமாச்சு இந்த பட்டிமன்றமே. இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்னு சொல்லி. நான் ஒரு வாத்தியாரோட பாட்டோடையே அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் கொடுக்காம நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் பயங்கரமாக ஆவேசப்பட்டு பேசினார். இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. Let me tell you a kutti story, pay attention, listen to me. If you want to take it or else pay attention, leave it baby. Life is very short நண்பா. பலவித tension will come and go. Yes, அந்த டென்ஷன் நாங்க. இனிமேலாம் நாங்கள் வரியை மட்டும் பாடிடுறோம், மிச்சத்தை நீங்கள் பாடி எப்போ நிப்பாட்டுறீங்களோ அதுக்கப்புறம் நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். ஐயா, நானும் முதல்ல சரி இசை மேலே இருக்க ஆர்வத்தில் தான் பிள்ளைங்க எல்லா பாட்டையும் பாடுதுன்னு நினச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களையே விழிப்போட வச்சுக்கிறதுக்கு, தூங்காமல் இருக்கிறதுக்கு இந்த பாட்டை பயன்படுத்துகிறாங்க.
இது தெரியாம மலரக்கா நம்ம ரொம்ப நல்லா பாடுறோம் அதனால பிள்ளைங்க பாடுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ரகசியத்தை ஒன்னையால மட்டும்தாயா கண்டுபிடிக்க முடியும். அது எங்களுக்குள்ள இருக்க தோழமை நடுவர் அவர்களே. அக்கா மலரக்கா வந்து ஆட்டோகிராஃப் படத்துல முதல் முறையாக வாங்கிய முத்தம் 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 ஒரு முத்தம் தான். ஆனா அதை 3 தடவை சொல்லி முத்தம் அழுத்தமா பதிக்கிறாங்க முத்தத்தை. ஆனா பாவம் அதே படத்துல இன்னொரு பாட்டு இருக்கு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். இந்த பாட்டை பாட புத்தகத்தில் வச்சு ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, இதுதாங்க ஒரு ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நீங்க மல்லிகா டீச்சரை ஞாபகப்படுத்தினீங்க, ஆனா மலரக்கா சொல்லும் போது எனக்கு மலர் டீச்சர் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவங்க மலர் டீச்சரை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க நிறைய சென்டிமெண்ட் அம்மா பாட்டா பாடினாங்க. அதில் இன்னும் ஒரு 2-3 பாட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அம்மா என்று அழைக்காத பாடியிருக்கலாம், வலிமையில் ஒரு அம்மா பாட்டு இருக்கு அது பாடியிருக்கலாம். ஆனால் அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் தெரியலையே. இப்போ நாங்கள் கூட தான் பாடுவோம் ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசமான. இப்போ அவங்க கேட்கலாம் இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு. இப்போ நீங்கள் பேசின 3 பேருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் பேசுனதுக்கும் பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா? நாங்கள் பார்த்தோம்ல, அது மாதிரி நீங்களும் பாருங்கன்னு. ஐயா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, பெற்றோர்களால் வாரிசு ரிலீஸ் பண்ண முடியும். கரெக்டா? பெற்றோர்களால் வாரிசு ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த வாரிசுக்கு இந்த உலகத்தை எதிர்கொள்ளலான்ற அந்த துணிவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும். யார் வேணாலும் பெற்றோர் ஆயிடலாம், எல்லாருமே ஆசிரியர் ஆயிட முடியுமாங்க ஐயா? ஆஹா, எடிசன் நியூட்டன் கண்டுபிடிச்சதை விட மிக அற்புதமான கண்டுபிடிப்பியா. உண்மையிலே எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு, நியூட்டன் இயக்க விதியை கண்டுபிடிச்சார். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை விதியை கண்டுபிடித்த விஞ்ஞானி விக்னேஷ்காந்த் ஒரு ஆள் தான். உண்மையில தாங்க சொல்றேன், அதையே ஏதோ ஒரு பெரிய கடமையை முடிச்சுட்டதா தான் நினைக்கிறாங்க. ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறதே ஒரு பெரிய கடமை. அதுக்கப்புறம் அவனை படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அவன் மார்க் வாங்கணும், அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், பிள்ளையை பெற்றுக்கணும், என் பேரை என் மேலே எட்டி உதைக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு கடமை லிஸ்ட். இன்னைக்கு இங்கே வந்து மேம் கேட்டாங்க யார் ரியல் ஹீரோ, உண்மையான ஹீரோ யார்? இப்போ நம்ம பேசி பேசி கைத்தட்டு வாங்கணுமே நம்மளா? நம்ம பேர் சொல்லும்போது கைத்தட்டுறாங்க, ஒரு ஷார்ட் வச்சா கைத்தட்டுறாங்க, அவங்களா? இல்லை. இந்த கல்லூரியினுடைய முதல்வர் காயத்ரி அப்படின்ற பேர் வரும்போது ஒரு பெரிய சத்தம் இந்த அரங்கம் முழுவதும் வருதுல்ல மேம், அவங்க தான் மேம் உண்மையிலே அவங்களுக்கு ஹீரோ. அதை தவிர்க்கவே முடியாது, அது உங்களுக்குள்ள இருந்தே வரும். ஈவன் சொல்றேன், வெங்கடேஷ் சார் அவர்கள் பேசும்போது சொன்னார், என் வாத்தியார் தான் அந்த கேரக்டர், அந்த அங்காடித்தெரு கேரக்டர்னு. அந்த அங்காடித்தெரு வாத்தியார் இப்போ வரலையே அப்படியே இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஊர் ஃபுல்லாக போய் மார்தட்டி மேடைக்கு மேடை சொல்லுவாருங்க, வெங்கடேஷ் ஏன்ட்ட படித்த பையன், வெங்கடேஷ் ஏன்ட்ட படித்த பையன் பெருமையோடு சொல்லிட்டு இருப்பாருங்க அவரு. வாத்தியாருக்கு தெரியும் எப்போ நம்மள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு. ஈவன் காலேஜ் படிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது. முதல் வருடம் மிக கடுமையாக நம்மள்ட்ட நடந்துக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் 3வது வருடம் நம்ம வெளில போகிறோன்னு தெரிஞ்சோன்னா அவங்க காட்டுற பாசத்துக்கு அடடடடா, அந்த காலேஜிலே தங்கிடணும்னு தோன்றது இல்லையா? அதுக்கு தானே நம்ம அரியரே வைக்கிறோம். இப்படி அவ்வளோ பாசத்தை காட்டக்கூடிய ஆசிரியர்கள் இருக்க தாங்க செய்கிறாங்க. தோழமை உணர்வுன்றது எங்கே வரும்னா, எந்த கட்டுப்பாடும் இல்லாத இடத்துல வரும். அது நிச்சயமாக ஆசிரியர்கள்ட்ட தான் வரும்ன்றதை ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியும். ஆக்சுவலாக வகுப்பறை கருவறை பற்றி மேம் ஒரு சென்டிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. நானும் அதை சென்டிமெண்ட்லாகவே சொல்கிறேன். கருவறை நின்று வணங்க வேண்டிய இடம். ஏன்னா அதிலிருந்து தான் நம்மளுடைய பிறப்பு வந்துச்சு. இந்த ஜனனம் முழுவதும் நமக்கு கொடுத்தது கருவறை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது அறிவுக்கான இடம், இது அன்புக்கான இடம் அப்படிலாம் இல்லை மேம். கருவறை ஒரு முறை நாம் வெளியில் வந்து திருப்பி நம்ம போகவே முடியாத இடம். வகுப்பறை நாம் வெளியில் வந்து எப்பயாவது ஒரு முறையாவது திருப்பி அங்கே போயிடணும்னு நினைக்கிற ஒரு இடம். இது ரெண்டும் ஒன்றும் கிடையாது மேம். ஆசிரியராக இருந்து பல மாணவர்களை உருவாக்கி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டமாக உயர்ந்து ஜனாதிபதியானவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஜனாதிபதி ஆன பிறகும் பல உயர் பதவிகளை அடைந்த பிறகும் அந்த விண்ணையே தொடும் அளவு சாதனை படைத்த பிறகும் நீங்கள் என்னவா இருக்கிறதுல சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்டப்ப நான் ஆசிரியராக இருப்பதில் தான் சந்தோஷப்படுகிறேன்னு சொன்ன அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்ததும் இங்கே தான். ஸோ இந்த ஆசிரியர்களுக்கே இருக்கக்கூடிய கெத்துங்க. அது இன்னும் சொல்லப்போனால் ஐயா ஆரம்பத்தில் ஒன்று சொன்னார், இங்கே வரும்போது பொண்ணுங்க அப்பான்னு கூப்பிட்டாங்க, அது எனக்கு அப்படி இருந்துச்சுன்னு. அது அவர் அப்பான்னு கூப்பிடும்போது அவர் அப்படி உணர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவர் ஆசிரியர். நம்மளுடைய ஆசிரியரை மட்டும்தான் நம்ம அப்பா இல்லாத ஒருத்தரை அப்பான்னு கூப்பிடுவோம்.
அம்மா இல்லாத ஒருத்தர் அம்மான்னு கூப்பிடுறோன்னா அவங்க நம்மளுடைய தலைமை ஆசிரியராக இருப்பாங்க. இவ்வளோ பாயிண்ட்டுகள் நம்ம கடந்து வந்தாலும் நம்ம லைஃப்னுடைய எல்லா முக்கியமான பாயிண்ட்லையும் நம்மளை எலிவேட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டாக இருக்கிறவங்க நம்மளுடைய ஆசிரியர்கள் தான். அதனால ஆணித்தரமாக சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு தோழமையுடன் வழிகாட்டுபவர்கள் ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களே என சொல்லி பேச்சளிக்க வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றிகளோடு விடைபெறுகிறேன். நன்றி. தீர்ப்பு எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக. அதுக்கு இப்படி சொல்ல முடியுமா? பிள்ளைகளிடம் தோழமையோடு பழகுபவர்கள் ஆசிரியர்களும் தான், பெற்றோர்களும் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? எனக்குன்னு என்ன கருத்து இருக்கோ அதை நான் சொல்லி ஆகணும்ல. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியருக்கு என்ன பெருமை, ஒரு ஆசிரியர் எப்படி தோழமையுடன் இருந்தால் மாணவர்கள் அந்த ஆசிரியரை நேசிப்பார்கள். ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கேன், சாயந்தரம் திடீர்னு அதிரடி படையோட போலீஸ் டீம் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. கீழேருந்து செக்யூரிட்டி ஒடியாந்து, சார் போலீஸு அதிரடி படை வேனோட வந்துக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு. நான் இப்படியே பார்த்தேன். சரி, ஏதோ மீட்டிங்கில் தப்பு தண்டாவை பேசிட்டோம் போல், அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல் இருக்குன்னு பார்த்தா உள்ள எஸ்பி தலைமையில் ஜாயிண்ட் கமிஷனர் உள்ளே நுழைஞ்சார். பின்னாடி ஒரு 20-30 போலீஸ் வந்தாங்க. வந்தோன்னே எனக்கு சல்யூட் அடித்தார். எஸ் சார் அப்படின்னார். அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இப்படி சல்யூட் அடிப்பாங்க அப்படின்ட்டு இப்படியே பயந்துக்கிட்டே எந்திரிச்சேன். அந்த சல்யூட் அடித்த ஜாயிண்ட் கமிஷனர் சொன்னார், உங்கள்கிட்ட படித்த பிரபாகரன் சார், நான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்தேன்னு என் காலை தொட்டு கும்பிட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினான். ஒரு ஆசிரியர் எப்படி தோழமையோடு பழகியிருந்தால் ஒரு எஸ்பி ரேங்கில் இருக்க ஒரு போலீஸு காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம், இந்த பெருமை ஒரு ஆசிரியனை தவிர வேறு எந்த சமுதாயத்துக்கு கிடையாது. அதான் சொன்னாங்க. இப்படி ஆசிரியர்கள் பலவிதமான முத்திரைகளை பதிப்பார். அதனால் ஆசிரியர் தான் தோழமையோடு பழகுகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு குழந்தைக்கு தைரியமூட்டி வளர்ப்பவர் யார்? பெற்றோரா, ஆசிரியரா? எந்த நேரமும் பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்கள் இருப்பதில்லை. அவர்கள் அதிக நேரம் இருப்பது யாரிடம் என்றால் பெற்றோர்களிடம்தான். இன்றைக்கி என் லைஃப்பில் இருந்து வந்த ஒரு உதாரணத்தை நான் சொன்னால் பெற்றோர்களா ஆசிரியர்களான்னு நீங்கள் முடிவு கட்டிடலாம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா சர்ச்சுக்கு என்னை கூட்டு போவார். அந்த சர்ச்சுக்கு கூட்டு போகிற வழியில் எல்லா மதத்து கோயிலும் வரும். போகிற வழியில் விநாயகர் கோயில் இருக்கான், அதுக்குள்ளே போயிடுவேன். போனோன்னா அங்கே விபூதியும் குங்குமம் கொடுப்பாங்க. எடுத்து அப்படியே நெத்தியில் பூசிக்கிட்டு கொழுக்கட்டை சுண்டல் கொடுப்பாங்க. வாங்கி தின்னுட்டு எங்கள் அப்பா பின்னாடியே சர்ச்சுக்கு வருவேன். சர்ச்சுக்கு உள்ள நுழையிறப்ப எங்கள் அப்பா என் முகத்தை பார்க்குறாரு, விபூதி அடிச்சிருக்கேன். எங்கள் அப்பா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தியாடா, பரவாயில்லடா, வாடா சர்ச்சுக்குன்ட்டு அந்த விபூதியை அழிக்காமல் என்னை சர்ச்சுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போய் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ள செய்த என் தந்தை. அதே மாதிரி ரம்லான் நோன்பு அன்னைக்கு இஸ்லாமியர் வீட்டில் அந்த நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க. அந்த கஞ்சியை வாங்கி வீட்டில் குடிச்சிட்டு இருப்பான். ஒரு இஸ்லாமிய மதத்தார் கொடுத்தாருங்கிறதுக்காக அதை குடிக்காதன்னு என்னுடைய தாய் தந்தை சொல்லவில்லை. நான் பிள்ளையார் கோயிலில் விபூதி பூசிய போதும், இஸ்லாமியர் வீட்டு நோன்பு கஞ்சியை குடித்த போதும், சர்ச்சுக்கு போய் பாட்டு பாடுற போதும் மூணையும் ஒன்றாக நினைத்து என்னை ஏற்றுக்கொண்ட என் தாயும் தந்தையும் தான் இந்த மத ஒற்றுமை என்ற சிந்தனையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இன்னைக்கு நான் இந்த புத்தாண்டு செய்தியாக எதை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, மதங்கள் எத்தனை வேறுபட்டாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற ஒற்றுமையை காப்பாற்றியாக வேண்டிய தருணம் இதுதான். மதத்தால் நம்மை பிரிக்கக்கூடிய அந்த சக்திகளை ஓரங்கட்டிவிட்டு தமிழ்தான் எங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி தமிழர்களாக ஒன்றுபடுவதற்கு நமக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்றால், ஆசிரியர்கள் நிறைய பாடங்களை நமக்கு நடத்தியிருக்கலாம். அந்த அடி சிந்தனையை, மனதின் ஆழத்தில் அந்த சிந்தனையை ஏற்படுத்துகிறவர்கள் ஆசிரியர்களை விட பெற்றோர்கள்தான். ஒரு பிள்ளைகளிடம் தோழமையோடு பழகுபவர்கள் ஆசிரியர்களை விட பெற்றோர்களே என்று சொல்லி உங்கள் குழந்தைகளை நீங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு, தமிழ் உணர்வோடு வளர்க்க வேண்டும் என்று என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.